ஸோ கைஸ் இன்றைக்கி டுட்டோரியல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோ ஐ லுக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டால் ஐ. ஸோ நான் அந்த லுக் எப்படி பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஆல் மை பேஸ் லைக் ஃபவுண்டேஷன், கான்டோர் அண்ட் ஐப்ரோஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். டேரெக்டாகவே நம்ம வந்துட்டு ஐ லுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கன்சீலர் வச்சு என்னோடய ஐ வந்து செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு அதை வந்து செட் பண்ணிக்கிறேன் என்னோடய பேஸாக. அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற பேலட் பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபியோட பேலட் தான். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு டார்க்கஸ்ட் ப்ரௌன் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் க்ரீஸ் அண்ட் அவுட்டர் வி மட்டும் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இன்னர் கார்னர் வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் தென் வித் த ஹெல்ப் ஆஃப் சேம் ஃப்ளஃபி மினி ப்ரஷ் அதை வச்சே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் அவுட் பண்ணி ஒரு டெப்த்து கொடுத்துக்கிறேன் என்னோடய அவுட்டர் வீக்கு. ஸோ ஐஸ்க்கு ஒரு டெப்த்து கொடுத்ததுக்கப்புறமா இதில் காமிச்சிருக்க 2 ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஷேடுமே பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸ்லையும் ஒன்று வந்து இன்னர் கார்னர்லேயும் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்க ஒரு ஷாம்பின் ஷேட் எடுத்துக்கிறேன். ஒரு லைட் பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே டோட்டலாக மேட் தான். நான் ஷிம்மர்ஸ் எதுவுமே வந்துட்டு இந்த டால் ஐஸ்க்கு வந்து யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஒரு பிங்க் பேஸ்டு ஒயிட் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா பிளெயின் ஒரு எல்லோ பேஸ்டு ஒயிட் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னர் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய இன்னர் கார்னர் டியர் டாட் லைன், அதுக்கப்புறமா வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு வாட்டர் லைனுக்கு கீழேயும் வந்துட்டு இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணி என்னோடய ஐஸை வந்து கொஞ்சம் நல்லா பாப்ட் அவுட்டாக ஹைலைட்டாக காமிச்சிக்கிறேன். அண்ட் தென் வந்து அந்த சென்டர் ஆஃப் த லிட்ஸில் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஒரு பிங்க் பேஸ்டு ஒயிட் ஷேட். ஸோ அது அந்த ப்ரௌன் அந்த ஒயிட் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு மெல்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஷேட்ஸை. அண்ட் கார்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி ஃப்ளஃபி ப்ரஷ். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதை வச்சுட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப எட்ஜியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் அங்கே மட்டும் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷோட டிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன்டாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்க அந்த ஃப்ளஃபி ப்ரஷோட டிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஐ லுக் எல்லாமே வந்து நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பென் லைனர் வச்சு என்னோட லேஷ் லைன் அப்பர் லேஷ் லைனுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு தின் லைன் மட்டும் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் வித் லிட்டில் ஸ்மால் விங். பிஎஸ்சிலேருந்து ஒரு ஒயிட் ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோட வாட்டர் லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரஷ் வச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மால் ப்ரஷ். ஸோ இந்த டோ ஐஸ் அப்படிங்கிற டால் ஐ லுக்குக்கு ப்ளஸ்ஸே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஜெல் லைனர் தான். ஸோ இதை வந்து என்னோடய வாட்டர் லைனில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு லைனர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரஷில் வந்துட்டு டார்க்கஸ்ட் ப்ரௌன் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்மளோட கண்ணுக்கு கீழே வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு க்ரீஸ் லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி அந்த இடத்துல ப்ரௌன் வச்சு அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் சேம் ப்ரஷ் வச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப பாப்ட் அவுட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். அண்ட் மஸ்காரா திஸ் இஸ் ஃப்ரம் மேபிளின். ஸோ மஸ்காரா வச்சு நான் என்னோடய லேஷஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபால்ஸ் லேஷஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் வந்துட்டு அந்த ஜெல் லைனர் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாக் ஷேடோ எடுத்துகிட்டு ஸ்டாம்ப் மட்டும் பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அங்கே அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒயிட் லைனர் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்கு. அண்ட் இன்னர் கார்னரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கு வந்து நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து ஒரு மெஜந்தா ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து என்னோட லிப்ஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். லிப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து வால்யூம் லிப் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஷைனி எஃபெக்ட் கொடுக்கும் இல்லைங்களா டால் லுக்குக்கு. அதுக்காக ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது டெபாசிட் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் வந்துட்டு நான் சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் அப்ளை பண்ணுற ஃப்ளாட் ப்ரஷ். அண்ட் தேர்ட் வந்து ஸ்மோக்கன் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஃப்ளஃபி ப்ரஷ். ஸோ இந்த லுக்குக்கு நான் ட்ரெஸ்அப் பெருசாக எதுவும் பண்ணல. என்னோடய ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது என்னோட நேச்சுரல் வேவி கேர்ள்ஸ் தான். ஸோ அது அப்படியே என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் அப் பண்ணி ஒரு ஹேர் பேண்ட் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் வந்துட்டு இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ரிங் தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த லுக்கோட மெயினே பார்த்தீங்க அப்படின்னா ஐ லுக் தான். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா டோ ஐஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டால் ஐ லுக். ஸோ இந்த லுக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலில் இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வரைக்கும்
என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பிராண்ட் நியூ வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care. Bye guys.